கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா செல்வ குமரா செந்தில் ஆண்டவா நற்சபை அமர்ந்தவா பொற்சபை அமர்ந்தவா பொன்னம்பல சபை அமர்ந்தவா இறை சபை அமர்ந்தவா இறையால மகா உன்னத மகா சபை அமர்ந்தவா மகத்துவம் மிக்க சபை அமர்ந்தவா பிரபஞ்ச மன்னனாக பிரமாண்ட மன்னனாக அமர்ந்து களியை அகற்றி நல் தர்ம யுகத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற திருமுருகப் பெருமானே, சரவணப் பெருமானே, சண்முகப் பெருமானே, கந்தப் பெருமானே, கதிர்வேலப் பெருமானே, வருக வருக என வருக வருக என கந்தா போற்றி கடம்பா போற்றி கந்தனுக்கு கடம்பனுக்கு கதிர்வேலனுக்கு செல்வ குமரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு திருச்சபை அமர்ந்தவனுக்கு பெருஞ்சபை அமர்ந்தவனுக்கு பேரருளாளனுக்கு அரோகரா அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு கந்தவேல் முருகனுக்கு கதிர்வேல் முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா. விக்னேஸ்வராய நமக, சரவண பவாய, சரவண ஜோதியே நமோ நமக, ஓம் நம சிவாய, சிவாய நமக. கந்தவேலனுக்கு கதிர்வேலனுக்கு ஞானவேலனுக்கு நல்வேலனுக்கு சொல்வேலனுக்கு சொல்லாய் அமர்ந்தவனுக்கு தர்மயுகம் கண்டவனுக்கு தர்மயுகத்தில் அமர்ந்தவனுக்கு நற்சபை கொண்டவனுக்கு பொற்சபை கொண்டவனுக்கு பொன்னம்பல சபை கொண்டவனுக்கு பிரபஞ்ச மகா சபை கொண்டவனுக்கு அரோகரா 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 அரோகர பிரியனுக்கு அரோகர பிரியனுக்கு அரோகர பிரியனுக்கு அரோகரா. அரு படைகளின் எழில் நிலை பொழிவாய் ஏற்றமிகு உயர் இறைநிலை பொழிவாய் அமர்ந்த அருளாற்றல் கொண்ட ஒரு படைதனை ஒன்றாய் அமைத்து அமர வைத்து உலகிற்கு இறை பேரொளியை தாரை வார்க்கும் பிரபஞ்ச மகா சபையினுடைய அருள் ஞான ஒளி பிரவாக பிரளய வெள்ளத்தின் நடுவே யாம் திருமுருகன் வந்தமர்ந்தோம் சித்தனே. சரவண பவாய. உள் ஒளிதனில் உன் உள் ஒளிதனில் உயிர் ஒளியாய் ஒரு ஒளி ஒளித்திருக்க அவ்வொளி நிலைக்குள் ஒளிந்திருக்கும் அற்புத ஆற்றல் கொண்ட அகத்தியமது ஜீவ ஜோதியாய் திருவாய் மொழிதனிலிருந்து ஞான ஒளியாய் மொழிந்திருக்கும் சிவகூரை தலமதிலே யாம் திருமுருகன் வந்தமர்ந்தோம் சித்தனே. திருமுருகப் பெருமானே போற்றி போற்றி. உயர் ஆற்றல்கள் பிரபஞ்ச மகா ஆற்றல்கள் என்ற நல்நிலை வண்ணமாக மாற்றம் பெற துவங்கிய காலம் முதல் படையெடுத்து வந்த கணங்களின் நடுவே உயர்கணமாய் அமர்ந்திருக்கும் ஐயனும் அம்மையும் உயர்கணமாய் அமர்ந்திருக்கும் அவ்வேளைதனிலிருந்து அற்புதமாய் அகத்தியன் தவம் ஆற்ற துவங்கிய அவ்வேளைதனிலிருந்து துவங்கிய சூட்சம சச்சங்க பெருவிழாக்களில் அமர்ந்து உரையாடிய திருமுருகன் யாம் வந்து அமர்ந்தோம் சித்தனே. யுகாய நமக. உன்னிலையாள் உயர்நிலை கொண்ட ஞான நிலையாள் அகத்தியம் காட்டிய அற்புத அகத்திய இலக்கண நிலையாள் அருள் வாழ்விற்கு இகலோக வாழ்விற்கு ஒரு இலக்கண நிலைதனை உன் அருள்வாய் மொழிகளில் இருந்து ஆதிரை சூட்சம நூலின் மூலமாக உரைக்கின்ற ஞான ஒளியே ஒளி கொடுத்தவன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. சரவண பவாய.
எழும் ஒளி எழும் ஓசை எங்கிருந்து என்கின்ற வினாக்களுக்கு அது அவரவர்கள் அடிநிலை சரண் நிலைக்குள் இருந்தென்று உலகோர்க்கு ஞான நிலைதனை பறைசாற்றும் ஆதி கைலாய இறை சூட்சம நூலாய் வந்தமர்ந்தோம் யாம் வாழை சித்தன் சித்தனே. வாழை சித்தாய நமோ நமக. உனக்குள் பேரொளியா, உலகில் இருக்கும் ஒளியின் ஒட்டுமொத்த ஞான ஒளியா என்னும் வினாவிற்கு விடையாய் விளங்கும் சித்தனே, வினாக்களுக்கு விடையாய் அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம். ஓம் அகத்தீசாய நமக. ஆரூரான் என்னும் திரு ஆரூரான் என்னும் அற்புத ஆற்றலது மிளிர்ந்திருக்கும் சிவ சபைதனிலே மாற்று வேற்று நிலைகளை வேறு இருக்கக்கூடிய அற்புத 10 அவதார கணங்களின் தலைவனாய் வந்தமர்ந்தோம் சிவமகா வாழை சித்தன் சித்தனே. சிவமகா வாழை சித்தாய நமோ. என் நிலை உன் நிலை எதுவென்று அவரவர்கள் தேடி அலைகின்ற இத்தகைய இகலோக நிலைதனிலே என் நிலைக்குள் எதுவும் இல்லை, அத்துணையும் அண்ட பிரம்மாண்ட நாயகனாம் பிரபஞ்சத்தின் நிலை என்று சரநிலை கொண்டோருக்குள் உலாவரும் சிவமகா வாழை சித்தன் வந்தமர்ந்தோம் சித்தனே. சிவமகா வாழை சித்தாய நமோ நமக. இத்துணை ஆற்றலும் படையெடுத்து வந்து அமர்ந்திருக்கின்ற சிவத்திரு தோரண வாயிலின் அருகாமையில் அமர்ந்து தவம் காணும் ஏற்றமிகு பாம்பாட்டி நிலையோடு யாம் அத்துணை 11 கணங்களும் வந்து அமர்ந்தோம் சித்தனே. சித்தாய நமோ நமக. சீற்றமிகு உரையாய் செவிமடுக்க அருளாற்றல் ஞான நிலையாய் உள்ளுக்குள் சரீரத்திற்குள் புகுகின்ற ஞான உரையாய் உரைக்கும் சித்தனே, உன் அருளாற்றல் கொண்ட ஞான உரைக்குள் இருக்கும் குருதி புனலாக வந்தமர்ந்தோம் திருமுருகன் சித்தனே. திருமுருகப் பெருமானை போற்றி போற்றி. படைவீடு எங்கு இருக்கின்றது என்று படையெடுத்து அலைகின்ற மானிடர் கூட்டங்களின் நடுவே அத்துணை படையையும் ஒரு படையாய் மாற்றி அமர்ந்திருக்கின்ற சிவகூரை தலமதிலே யாம் ஒரு படையோன் வந்து அமர்ந்திருக்கின்றோம். சரவண ஜோதியே நமோ நமக. அவ்வொரு படை எப்படையின் அடிநிலையில் இருக்கும், அவ்வொரு படை எப்படையின் அடிநிலையில் இருக்கும் அடிப்படையில் சரநிலை கொண்ட படை வீட்டின் அடிநிலையில் அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே என்று உரைக்கின்றோம். சரவண ஜோதியே நமோ நமக. அத்துணை படை வீட்டின் பேராற்றலை ஒன்றாய் அமர வைத்திருக்கின்ற சிவ சபையினுடைய ஆசானாய் வாழும் குருவாய் வாழ்கின்ற ஞானியர்களுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பு நிலை கொண்ட ஞானியாய் வடிவெடுத்து அமர்ந்திருக்கின்றவனே சிவ மகா வாழை நிலையே, பிரபஞ்ச நிலையே, பேராற்றல் கொண்ட அனுக்கிரக நிலையே சுவடிகளின் முன்பாக அமர்ந்திருக்கின்ற பொழுது அதன் சரண் நிலை உனக்குள் புகுந்து உன் சரநிலை சுவடிக்குள் புகுந்து சுவடியாய் மாறி நிற்பவனே வாழ்த்துகின்றோம் அகத்தியன் சித்தனே. ஓம் அகத்தீசாய நமக. அனுக்கிரக நிலை அது என்று தேடி வருவோரினுடைய அற்புதமான இகலோக உயர்நிலையை உன் அருள் கரங்களில் இருந்து பரிசாய் வழங்கும் சித்தனே சிவமகா வாழை சித்தன் ஆசி வழங்கும். சிவமகா வாழை சித்தாய நமோ. எழுந்திருப்பது சித்தனா, வாழும் குருவா, ஆசானா என்கின்ற நிலைதனை அல்லாது அவன் எழுந்திருக்கின்ற பொழுதெல்லாம் சிவமகா வாழை சித்தன் பேராற்றல் எழுந்திருக்கின்றது என்று சரநிலை கொண்டோருக்குள் இருந்து அனுக்கிரக நிலை வழங்கும் ஆறுமுகன் ஆசி வழங்கும் திருமுருகப் பெருமானே போற்றி போற்றி. அற்புதங்கள் நடைபெறும் தலம், அதிசயங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கும் தலம், அபூர்வங்கள் நிறைவேற்ற இருக்கின்ற தலங்களை மாற்றி அமைக்கின்ற உயர்தலமாய் மாறி நிற்கும் சிவசபைகளிலே உன்னை நாடி வந்த உனக்குள் இருக்கும் நாடி உணர்ந்து நாடி வந்த சீடர்களை சுவடிகளின் பிம்பங்களாக மாறி நிற்கின்ற சீடர்களுக்கு யாம் அகத்தியன் நல்ல ஆசிகள். ஓம் அகத்தீசாய நமக. எழுப்புக 3 சங்கொலி சீடனே. ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. ஓம் அகத்தீசாய நமக. சித்தன் எழுப்ப கூறிய சங்கொலி நிலை பிசகில்லா நிலையாய் வரும் என்று அகத்தியனுக்கு தெரியும். இனிவரும் காலங்களில் சங்கொலியில் பிசிறில்லா நிலையாய் வர சித்தனுடைய ஆசிகளை அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றார். ஓம் அகத்தீசாய நமக. பேராற்றலாய் உரைத்த உரைகளுக்குள் இருக்கும் உத்தம உயர்நிலை சுற்றமங்களை உணர்வோர்களே
உணர்வுக்குள்ளிருந்து உயர்நிலை நோக்கி செல்கின்ற உணர்வுதனை உணர்வோர்களே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் பிரபஞ்ச மகாசபை சீடர்கள். ஓம் அகதீசாய நமக. சச்சங்கம் என்பது மானிடர்கள் நிகழ்த்துகின்ற உரையாடல் அல்ல, பிரம்மாண்ட நாயகனின் திருவிளையாடலை கைமாற்றி அவன் கரம் மாற்றி கொடுத்து நடத்துகின்ற அற்புத சச்சங்க பெருவிளையாடல் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொரு சித்தனும் ஆங்காங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு சித்தனும் ஞானியும் அவன் ஆற்றலை புதைத்து வைத்து அவனுக்குள் இருக்கின்ற ஆற்றலை வெளி செல்லாது உரைக்கின்ற உரைகளுக்குள் சற்று நிலை தளர்த்தி உரைக்கின்ற உரை போக, அத்துணை உரைகளும் உரைக்குள் இருக்கின்ற ஞானத்தை பரப்பாது போக, தன்னையே தன் சரீரத்தையே ஞானமாக பரிசாக ஞான பரிசாக வழங்குகின்ற சித்தனுடைய சீடர்களே வாழ்த்துகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம், ஏன் இந்த அறைகூவல், ஏன் இந்த இறை கூச்சல் என்கின்ற வினாவிற்கு விடை ஒன்றே ஒன்று, அது ஞான சுவடி என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஞான சுவடிக்கு முன்பாக அமர்ந்து அதிலிருந்து ஓராசி ஈராசி மூவாசி, ஏன் கிட்டத்தட்ட 10-13 ஆசிகளுக்கும் மேலாக கேட்டவன் இத்தகைய பூவுலகில் இல்லை என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. சுவடின் முன்பாக அமர்கின்ற பொழுது அற்புத நிலையாக அகத்தியனாக நூல் தாங்கியவனை, நூல் கரம் தாங்கியவனை நினைத்து சுவடிக்குள் இருந்து வரும் ஆற்றல் நிச்சயமாக சத்தியமாக உத்தம நிலையாக ஊர்ஜித நிலையாக உயர்வு நிலையான அகத்தியன் ஆற்றலே என்று ஏற்று மகிழ்ந்து அமர்ந்து சுவடிக்கு முன்பாக நின்று சரண் அடைந்த நிலைக்கு அகத்தியன் சரணடைந்த சபையனா சித்தனே. ஓம் அகதீசாய நமக. அகத்தியனின் அறைகூவலை, அகத்தியனின் ஞான கூச்சலை கேட்டிருக்கின்றதா இவ்விகலோகம் என்று வினவுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உரைக்க ஒரு தடம் தேவை, தலம் தேவை. உரைத்தோம் ஜீவ ஏடுகளில் வெறும் ஏடுகளாக நினைத்து சென்ற மாநிலர்களின் நடுவே அவ்வேட்டினை இறையினுடைய நாடி நரம்பாக மாற்றி நின்றவனே, அதனை ஏற்று நின்றவனே, உன் நாடி நரம்புக்குள் இருந்து அகத்தியன் உரையாற்றுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உன் நரம்பாக உன் குருதி புனலுக்குள் இருக்கின்ற அத்துணை சரீர நிலையாக அகத்தியன் யாம் உரையாற்றி கொண்டிருக்கின்றோம் சித்தனி. ஓம் அகதீசாய நமக. அகத்தியனுடைய அற்புத நிலை எதுவென்று உரைத்தான் உரைத்தான் உரைத்துக் கொண்டிருக்கின்றான். வாழ்த்து இவனை நோக்கி வருகின்ற வாழ்த்து மடல்களை எல்லாம் அகத்தியன் திருவடியில் சமர்ப்பித்த சரண் நிலைக்கு தானடா அகத்தியன் சரணடைந்திருக்கின்றோம் இச்சபைதனிலே. ஓம் அகதீசாய நமக. இது இறை விளையாடும் தலம், இறை உரை விளையாடும் தலம். இறை விளையாடினால் இறையின் உரை விளையாடுமோ? ஆலயம் அதில் விளையாடாது, அவன்தான் உரையாடுவான். அதனை கேட்டு வந்து அமர்ந்திருக்க வேண்டும். ஆலயங்களில் மற்ற தலங்களில் இங்கு இறையே உரையாடுகின்ற இறை உரை விளையாடல்களை ஏற்று நிற்கின்ற அத்தகைய நிலை சிவசபையில் மட்டும், சித்த பீடத்தில் மட்டும், பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய வாழும் குருவாக நிற்கின்ற ஆசானின் ஞான சொற்களுக்குள் தான் இருக்கும் என்று அகத்தியன் சூளுரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இந்நிலை உயர்நிலையாய் உயர்ந்து நிற்க சித்தனை உயர்நிலை கொண்டு ஏற்று நிற்கின்ற கலியுகம் தர்மயுகமாக மாறிவிட்டது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இவ்வுரையை இறை உரையாக ஏற்கின்ற ஒவ்வொருவன் மனதிற்குள்ளும் தர்மம் குடியிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. தர்மம் குடியிருக்கின்றது கலியுகத்தில். களி என்ற நிலைதனை விரட்டுகின்ற தர்மம் குடியிருக்கின்றது. ஏற்றுக்கொள்வானெனில் அவன் தர்மனாக மாறுவான், சித்தனாக சிவமாக மாறுவான். ஏற்றுக்கொள்ளவில்லை எனில் அவன் எதுவாக மாறுவான் என்று அகத்தியத்திற்கு கூட தெரியாது என்று கூறுகின்றான். ஓம் அகதீசாய நமக. அற்புத நிலை கொண்ட சிவ சபைதனிலே ஏற்றமிகு உயர் பெரு கணமெல்லாம் வந்து உரையாடுகின்ற சித்து விளையாட்டு இது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சிவமகா வாழை சித்தன் என்றால் என்ன என்கின்ற வினா தொடுப்போர்களே உள்ளுக்குள் தான் சிவமகா வாழை சித்தன் இருக்கின்றான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உணர்நிலை உயர்நிலை தன்னை உணர்ந்து
மானிட நிலைகளில் தவழ்ந்து வருகின்ற அற்புத பிறர் நிலை உயர வேண்டும் என்று தன்னிலை தாழ்த்துகின்ற ஒவ்வொருவனுக்கும் சிவமகா நிலை குடியிருக்கின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை இருக்கின்ற காரண காரியத்திற்காகத்தான் அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோமே, பிரபஞ்சமே உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. எங்கு எவ்விதம் எத்தகைய ஆற்றல் மூலமாக பெற்றுவிட்டார்கள் இத்தகைய நிலை என்று தேடி அலைவோர்களே, அங்கும் எங்கும் இறைதனை தேடி அலைவோர்களே, எங்கும் அலையாது சித்தனின் திருவடியை அலைந்து அலைந்து சலித்தல்ல, அலைந்து அலைந்து உயர்ந்து அகத்திய இலக்கணத்தை கற்றுக்கொண்டவனுடைய இலக்கணத்தை படித்து பாருங்கள், அதற்குள் தான் இறை அமர்ந்திருக்கின்றது என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக என்கின்ற நிலைதனை உரைக்கின்றார்கள் சித்தர்கள், தேவர்கள், இறையாளர்கள் அனைவரும் உரைக்கின்றார்கள். சிவகூரை தலமதிலிருந்து எம் கிளை சபைகளிலிருந்து எம் இல் சபைகளிலிருந்து என்றும் கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. உரைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவனை ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தாழ்ந்து செல்ல வேண்டும், அடிபணிந்து செல்ல வேண்டும். நான் என்ற அகங்காரம் அகன்று அவன் இறையாய் வளம் வருவானே ஆயின் அவனை வேற்றும் மாற்று ஆற்றல்கள் மட்டுமல்ல, வேற்றும் மானிடன் நினைவில் கூட அவனுடைய ஆற்றல் அவனை தாக்க இயலாது என்று கூறி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்துணை உயர்நிலை கொண்ட சிவகூரை தலமதில் நடைபெறுகின்ற சச்சங்க பெருவிழாவிலே வந்த அமர்வோர்கள் எல்லாம் இறையோடுதான் அமர்கின்றீர்கள். இறை உண்டு இறை உண்டு இறை உண்ட இறையோடுதான் அமர்கின்றீர்கள் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இறையை இறையாய் உண்டவனை இறையாக உண்ணுவதற்கு சலிப்பு ஏற்படுமோ சீடர்களே வினவுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இறையை உண்டு இறையாய் வலம் வருபவனை மெல்ல மெல்ல மெதுவாக மெதுவாக தனக்குள் கொண்டு வருகின்ற பொழுது முழுவதுமாக உங்கள் சரீரத்தை ஆக்கிரமிக்கின்ற ஆற்றல் எப்பொழுது பெறுகின்றீர்களோ, அவனாக எப்பொழுது மாறுகின்றீர்களோ, அப்பொழுது தர்மம் உங்களுக்குள் குடிபுகுந்து விட்டது என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலைதனை கற்றுத்தரும் ஞான பட்டறையின் சேவகர்களாய் வந்து பணிபுரிகின்ற அத்துணை சீடர்களையும் எம் சீடர்களையும் சித்தன் உரைப்பான். இங்கு வந்தால் வாழை சித்தனின் சீடன் அல்ல, அகத்தியனின் சீடனாக, நேருக்கு நேராக சிவபெருமானுடைய சீடனாக, திருமுருகனுடைய சூடனாக, 10 அவதார நிலைகளை தாங்கி நிற்கின்ற மகா விஷ்ணுவனுடைய சூத்திரதாரியாய் அமர்ந்திருக்கும் அவனுடைய சீடனாக வலம் வரலாம் என்று உரைப்பான் சித்தன். உண்மை என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. வழிவிடுகின்றான். அவனுக்கும் சீடனுக்கும் இருக்கின்ற இடைவெளியை குறைத்து, சீடனுக்கும் இறைவனுக்கும் இருக்கின்ற இடைவெளியை குறைத்து வழிவிட்டு அவன் அமர்ந்திருக்கின்றான் சித்தன் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. இறையாக மாறிவிடு, கலியுகத்திற்கு இரையாகாது நீர் இரையாக மாறிவிடு என்று கூறுகின்றான் சித்தன். ஓம் அகதீசாய நமக. அவன்தான் உண்மையான வாழும் குரு. களி தின்றுவிடும், களி செய்து களி தின்றுவிடும் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. களிநிலையில் இருந்து மாறுபட்டு வாடா என்று அழைக்கின்றான் சித்தன். அறைகூவல் விட்டு அழைக்கின்றான். அவனுடைய நா தழுதழுக்க, நா நீர் கரைந்து நிற்க, நாணி நிற்கின்ற அத்தகைய நிலைகளுக்குள்ளெல்லாம் சென்று நானாது வளைந்து கொடுக்கின்ற நாணல் போல், அத்துணை பெருவெள்ளத்திற்கும் வளைந்து கொடுக்கின்ற நாணல் போல் வெள்ளம் வடிந்த பின்றும் நிமிர்ந்து நிற்கின்ற பேராற்றல் கொண்ட சித்தனாக உயர்ந்து நிற்கின்றான். நிமிர்ந்த பொழுது எதுவாக நிற்பான்? அவன் இயல்பு கொடிமரமாக நிற்கின்றான் என்று கூறுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய இயல்பு கொடிமரத்தின் ஆற்றலை தன் கரம் கொண்டு சிவமகா வாழை சித்தன் என்னும் செங்கோலால் உலகை ஆட்டி படைக்கின்ற அற்புத நிலை கொண்ட காலனை காலுக்கடியில் வைத்து நசுக்குகின்ற பேராற்றல் கொண்ட சிவகூரை தலத்தில் ஆசானாய் அமர்ந்துரையாடும் ஞான பட்டறையின் தலைவனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. உன்னை வாழ்த்தும் பொழுது நீ வாழ்த்துகின்ற அனைத்து சீடர்களும் வாழ்த்து பெறுகின்றார்கள் என்று கூறி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உன்னை வாழ்த்துகின்ற சீடர்கள் யாவரும் அவ்வாழ்த்துக்களை சூட்சமமாக பெற்று மகிழ்கின்றார்கள் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இதுதான் இறை சுழல் சூட்சமம் என்று கூறி
ஏற்றமிகு நிலை கொண்ட சிவகூரை தலமதில் உயர் சஷ்டி பெருவிழா நாயகனாய் விற்றிருக்கும் அண்ட பிரம்மாண்ட பிரபஞ்ச ராஜாவாக முடிசூட்டு விழா கண்டு அமர்ந்திருக்கின்ற அருமுகனின் திருவடி தொட்டு வணங்கி சிவபெருமானுடைய பேராற்றலை தாங்கி நிற்கின்ற ஆதி இறை சூட்சம நூலில் இருக்கும் அத்துணை கணங்களின் ஒட்டுமொத்த பேராற்றலாய் வலம் வரும் சிவமகா வாழை சித்தனே உன்னை வாழ்த்தி முப்பெரும் தேவியரை வணங்கி மும்மூர்த்திகளின் திருவடி தொட்டு வணங்கி அத்துணை நிலைகளுக்கும் உயர்நிலை கொண்ட பேராற்றல் வழங்கும் பால திரிபுர சுந்தனி என்னும் அற்புதமான வடிவுடைய அம்மனாக வீற்றிருக்கும் வடக்குவா செல்வியினுடைய பேராற்றலை வணங்கி அகத்தியன் ஆசி கூறி அமர்கின்றோம் சித்தனி. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. சரவண பவாய சண்முக பவாய சரவண பவாய சண்முக பவாய சிவமகா வாழை சித்தாய சிவமகா வாழை சித்தாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய. சரவண ஜோதியே நமோ நமக. சண்முக ஜோதியே நமோ நமக. கந்த ஜோதியே நமோ நமக. கதிர்வேல ஜோதியே நமோ நமக. பிரபஞ்ச ஜோதியே நமோ நமக. கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர் வேலா போற்றி செல்வ குமரா போற்றி செந்தில் ஆண்டவா போற்றி. ஓம் சரவண பவாய சண்முக பவாய கந்த பவாய கடம்ப பவாய சரவண ஜோதியே நமோ நமக. கந்தனுக்கு கடம்பனுக்கு வேலனுக்கு 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 சூரனுக்கு சுப்பனுக்கு சுப்பனுக்கு ஐயனுக்கு அருமுருகனுக்கு அருமுருகனுக்கு அகத்தியத்திற்கு அகத்தியத்திற்கு ஜெகத்தியத்திற்கு ஜெகத்தியத்திற்கு சிவமகா வாழை சித்தனுக்கு பரந்தாமனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக.